உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் மூல நோய். பைல்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறக்கூடிய இந்த மூல நோய் ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு உடல் பகுதியில் அத்தனை பகுதிகளிலும் வலி ஏற்படும். குறிப்பாக மலம் கழிக்கக்கூடிய இடத்தில் தீரொண்ணாத வலி ஏற்பட்டு இரத்தத்துடன் மலம் வெளியேறி அவர்களுக்கு கட்டிகள் தோன்றிவிடும். அந்த மலம் கழிக்கக்கூடிய பகுதியில் கட்டிகள் தோன்றி அறுவை சிகிச்சை அளவிற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு மிக கொடூரமான நோய் இந்த மூல நோய். இதை நவீன சிகிச்சையில் நாம் சரி செய்து விட்டோம் என்று நினைத்தோமானால் மீண்டும் அந்த நோய் வந்து அவர்களுக்கு துன்புறுத்த செய்யும். அந்த அளவிற்கு இந்த நோயினுடைய கொடுமை அதிகமாக இருக்கும். ஆனால் பண்டைய காலங்களில் இந்த இரத்த மூல நோய் அல்லது நினக்கழிச்சல், சீதக்கட்டு, உள் மூல நோய் என்று சொல்லக்கூடிய அத்தனை வகையான மூலங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ காயாக சுண்டைக்காய் விளங்கி வருகின்றது. சுண்டைக்காயில் பல்வேறு வகைகள் இருப்பினும் நாம் நாட்டு சுண்டைக்காய், காட்டு சுண்டைக்காய், ஆங்கிலத்தில் இதை இந்தியன் டர்க்கி பெரி என்றும் சமஸ்கிருதத்தில் சுண்டை என்றும் தாவரவியல் பெயரில் இதை நாம் டோர்னமம் சோழனம் என்றும் கூறுகிறார்கள். அத்தனை வகையான பெயர்களை கொண்ட இந்த சுண்டைக்காயில் பல்வேறு வகையான புழுக்களை சாகக்கூடிய அற்புதமான ஒரு காயாக இது விளங்குகின்றது. மூல நோய் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு அருமருந்தாக விளங்குகின்றது. உள்மூலம் மற்றும் வெளிப்பகுதியில் தோன்றக்கூடிய இரத்த மூலத்தை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் சுண்டைக்காய். ஆகையால் நாம் சுண்டைக்காயை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பச்சை மிளகாய். பச்சை மிளகாயை நாம் தினந்தோறும் உணவில் அளவோடு உண்டு வந்தோமானால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து திறன்கள் கூடுதலாக உடலுக்கு தேவைப்பட்டு புற்றுநோயை தடுக்கக்கூடிய கிருமிகளை கொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் இந்த பச்சை மிளகாய்க்கு உள்ளது. உணவில் நாம் சேர்த்து கொண்டால் வாசனைக்காகவும் இதனுடைய ருசிக்காகவும் காரத்தன்மைக்காகவும் உணவில் சேர்த்து கொள்ளலாம். மேலும் பச்சை மிளகாயை அளவோடு சேர்த்து வந்தோமானால் அதுவே நமக்கு மருந்தாகி விடும் என்பதால் அதையும் நாம் எடுத்து கொள்ளலாம். அடுத்ததாக கொத்தமல்லி, காரியண்டர் லீவ்ஸ் என்று சொல்லக்கூடிய தனியா தழை என்றும் சொல்வார்கள். இந்த கொத்தமல்லியை பல்வேறு வகையான மருந்துகளுக்கு நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். துவையல், சட்னி போன்ற சமாச்சாரங்களுக்கு நாம் பயன்படுத்தி சாப்பிட்டோமானால் உடம்பில் உள்ள இரத்தத்தை சரி செய்யும், வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கும். மேலும் உப்பசம், வாய்க்கசப்பு, நிணநீர் கழிச்சல், வாந்தியை தடுத்து நிறுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கொத்தமல்லி. ஆகையால் இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் மிக சிறந்த அற்புதமான ஒரு தைல வர்க்கத்தை சேர்ந்த ஒரு எண்ணெய் ஆகும். எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே மிகுந்த நன்மை தரக்கூடியது. இளைத்தவர்களுக்கு எள்ளு, கொழுத்தவர்களுக்கு கொள்ளு என்ற பழமொழிக்கேற்ப இளைத்த உடம்பு உடையவர்கள் எள்ளை தினந்தோறும் பச்சையாகவோ அல்லது வறுத்து பனைவெல்லத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தார்களானால் அவர்கள் உடல் பகுதியில் சதை பிடிப்புடன் ஏற்பட்டு அவர்களுக்கு எலும்பு பகுதி நன்றாக வளரும், போஷாக்கு தன்மை தரும். மேலும் வயிற்றில் உள்ள குற்றங்களை நீக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்கும். எள் எண்ணெய் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் மிகவும் கண்களுக்கு குளிர்ச்சி. பல்வேறு வகையான தைல வர்க்கத்தில் சித்தர்கள் நல்லெண்ணெயே பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். அந்த அளவிற்கு உடலுக்கும் மற்றும் மனதிற்கும் இனிமையை தரக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெய். கண்களுக்கு குளிர்ச்சியை தரும், கேசத்திற்கு நன்றாக உடல் வெட்டையை நீக்கி உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோடு இல்லாமல் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் நல்லெண்ணெய். பல்வேறு வகையான உணவு சமாச்சாரங்களுக்கும் நாகரிக பண்டைய உலகில் நாம் மருந்து மற்றும் விருந்து போன்ற உணவுகளுக்கும் நல்லெண்ணெயை பயன்படுத்தி வரலாம். சாதத்துடன் எண்ணெயை விட்டு பிசைந்து பொடிகளோடு சேர்த்து சாப்பிட்டோமானால் வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கும், உடல் உஷ்ணத்தை தணிக்கும் என்பதால் நாம் நல்லெண்ணெயும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக வெங்காயம். ஆனியன் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய வெங்காயத்தில் பல்வேறு வகைகள் உள்ளன. நரி வெங்காயம், சம்பா வெங்காயம், வெள்ளை வெங்காயம், சாதாரணமாக நம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம். ஒவ்வொரு வெங்காயமும் மிக சிறந்த தனித்தன்மையும் மருத்துவ குணமும் வாய்ந்தது. சிறு வெங்காயம் என்று சொல்லக்கூடிய சம்பா வெங்காயத்திற்கு உடலுக்கு குளிர்ச்சியை தரும் மற்றும் வெள்ளை வெங்காயத்திற்கு மூலம் மற்றும் பல்வேறு வகையான நோயை நீக்கும். சாதாரண வெங்காயத்திற்கு இரத்த கழிச்சலை நிறுத்தும், மூலத்தினால் வரக்கூடிய அந்த முளைகளை கிள்ளி எறியக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் வெங்காயம். வெங்காயம் வித்து ஆண்களுக்கு மிகுந்த போக சக்தியும் பெண்களுக்கு உடல் குளிர்ச்சியை தரும், வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கும், கண் எரிச்சலை சரி செய்யும். வெங்காயச்சாறு கோழையை அகற்றும். பல்வேறு வகையான மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய வெங்காயத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
அடுத்ததாக கருவேப்பிலை. கருவை வளர்ப்பதனால் கருவேப்பிலை பல்வேறு வகையான நோய்களை சரி செய்யும். குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வரக்கூடிய அத்தனை வகையான நோய்களை கண்டிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காயகற்ப மூலிகை. சாறு வராத மூலிகைகள் 3. அவை விராலி மற்றும் கறிவேப்பிலை, மஞ்சள் இலைகள் மற்றும் வேம்பு. இவை அனைத்துமே சாறு வராத மூலிகைகள். இவற்றை கொண்டு பல்வேறு வகையான நோய்களை நாம் தீர்த்து கொள்ளலாம். பாத ரசத்தை இருக்கக்கூடிய அற்புதமான மூலிகைகள் இதுவும் ஒன்று. கருவேப்பிலையை தினந்தோறும் நாம் துவையல் செய்து சாப்பிட்டு வந்தோமானால் கருவை வளர்ப்பும், மேலும் கருவில் உள்ள புண்களை ஆற்றும், கர்ப்பப்பையில் உள்ள குற்றங்களை நீக்கும். ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள் அனைவரும் இந்த துவையலை சாப்பிட்டு வந்தோமானால் உடலுக்கு தேவையான சக்தியை தரும். சிறு குழந்தைகளுக்கு திசு வளர்ச்சியை தந்து அவர்கள் நீண்ட வளர்வதற்கான காரணங்களை தரும். மேலும் குட்டைத்தன்மை மாறிவிடும். அந்த அளவிற்கு அற்புதமான ஒரு பொருள் கருவேம்பு என்று சொல்லக்கூடிய கருவேப்பிலை. கேசத்திற்கு மிகுந்த நன்மை தரும். முடியை சீராக்க செய்யும். அத்தனை வகையான நோய்களை நீக்கக்கூடிய கருவேப்பிலையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பெருங்காயம். பெருங்காயம் மிக சிறந்த ஒரு வாசனை ஊக்கி மனமூட்டி பொருளாகும். பெருங்காய பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய கட்டியை உடைத்து நாம் தூள் செய்து எடுத்து வைத்துள்ளோம். அந்த அளவிற்கு பெருங்காயத்திற்கு நறுமணமிக்க ஒரு பொருள், வாசனை பொருளாகவும் மனமூட்டியாகவும் உணவு சமாச்சாரங்களை நாம் பயன்படுத்தி வரலாம். காயம் என்கிற இந்த உடம்பை சரி செய்யக்கூடிய பெருங்காயத்தூள் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. மேலும் வயிற்று பகுதியில் உப்பசங்கள் இருந்தால் அளவோடு இதை பயன்படுத்தி வந்தோமானால் உப்பசங்கள் தீரும். உடலில் உள்ள நமச்சலை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பெருங்காயத்தூள். இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கடுகு. கடுகு மிக சிறந்த ஒரு வலி நிவாரணியாக செயல்படுகின்றது. எவ்வாறு என்றால், கடுகு எண்ணெய் பனிக்காலங்களில் தோல் வறட்சி மற்றும் வெடிப்பு ஏற்பட்டால் அந்த இடங்களில் கடுகு எண்ணெயை, மஸ்டர்ட் ஆயில் என்று சொல்லக்கூடிய கடுகு எண்ணெயை பூசி வந்தோமானால் வலி நாளடைவில் மறைந்து தோலில் உள்ள சுருக்கங்கள் நீங்கி அந்த வெடிப்புகள் மறைந்துவிடும். கடுகை நாம் தாளிதம் செய்வதற்கு பயன்படுத்தி வரலாம். கடுகுக்கு கசப்புத்தன்மை இருப்பதால் அளவோடு பயன்படுத்த வேண்டும். இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பசுந்தயிர். பசுவினிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே மிகுந்த நன்மை தரும் என்பது கூறி வருகின்றோம். அடிக்கடி கூறி வந்தாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் இதை கூறலாம். ஏனென்றால் பசு நெய் மிகுந்த உடல் வளர்ச்சி, உடல் வனப்பு, அழகு, தோல் சுருக்கங்களை நீக்கும். பசுமோர் உடல் வெட்டையை தணிக்கும், உடலுக்கு குளிர்ச்சியை தரும். தயிர் வயிற்றில் உள்ள குற்றங்களை நீக்கும், மேனிக்கு அழகு தரும். முகத்திற்கு இதை கலவையாக பூசி வந்தோமானால் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளை நீக்கும். பசுமோர், பசுநெய், பசு வெண்ணெய். பசுவெண்ணெய் பல்வேறு வகையான நோய்களுக்கு ஒரு பொருளாக இருக்கும். எந்த ஒரு சூரணத்தையும் பசுவெண்ணெயில் குழப்பி நாம் நாவில் தடவி வந்தோமானால் மிக விரைவாக வேதியியல் வினை புரிந்து நோயை தீர்த்துவிடும். மேலும் பசும் கோமியம் மிக சிறந்த ஒரு மருந்தாக செயல்படுகின்றது. பசும் சாணத்தை காய வைத்து விபூதியாக நாம் தரித்தோமானால் நெற்றி பகுதியில் உள்ள நீரேற்றத்தை சரி செய்து தலைவலியை குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருளாகும். ஆகையால் அத்தனை பொருட்களையும் கொண்டு நாம் நினக்கழிச்சல், சீதக்கழிச்சல் மற்றும் உள்மூலம், வெளிமூலத்தை எவ்வாறு சரி செய்து கொள்ளலாம் என்பதை பார்க்க போகின்றோம். மேலும் வயிற்று பகுதியில் புழுக்கள் இருந்தால் அவர்களுக்கு இரத்தம் கெட்டு வயிற்று பகுதியில் உள்ள அத்தனை குற்றங்களும் நீங்காமல் அவர்களுக்கு மூல நோய் ஏற்பட்டுவிடும். மூல நோய் வந்தால் அங்கு கட்டி ஏற்படும். மலஜலம் கழிக்கக்கூடிய இடத்தில் கட்டி ஏற்பட்டு அவர்களுக்கு தீராத ஒரு நோயை தந்துவிடும். அந்த நோயை நாம் எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதை சற்று இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இடைவேளைக்கு முன்பாக நாம் மூலம் என்று சொல்லக்கூடிய அந்த நோய்க்கான காரணங்களை பார்த்தோம். அந்த நோய் வந்தால் அதை எவ்வாறு தீர்த்து கொள்ளக்கூடிய மூலிகை என்ன என்பதை பார்த்தோம். இப்போது அந்த மூலிகை என்று சொல்லக்கூடிய சுண்டைக்காயை கொண்டு நாம் செய்முறையாக அந்த மூல நோய்க்கு ஒரு மருந்தை தயார் செய்ய போகின்றோம். அதை எவ்வாறு செய்ய போகிறோம் என்பதை இப்போது பார்க்க போகிறோம். அதற்காக நாம் சுண்டைக்காயை மேல் காம்பு நீக்கி சுத்தமான நீரில் கழுவி நாம் இவ்வாறு இடித்து எடுத்து வைத்துள்ளோம். சுண்டைக்காயினுடைய மேல் காம்பை நீக்கிவிட்டு சுத்தமான நீரில் கழுவி ஒன்றும் பாதியுமாக என்று சொல்வார்கள், அந்த அளவிற்கு விதைகளோடு நாம் நசுக்கி வைத்து எடுத்துக்கொள்ளலாம். சுண்டைக்காயை மிகவும் அற்புதமான ஒரு காயாக கருதுகிறார்கள். ஏனென்றால் அந்த காயிற்கு உடல் புழுக்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காயாக இருக்கும். இப்போது இந்த சுண்டைக்காயை கொண்டு நாம் ஒரு பச்சடி தயார் செய்து அந்த மூல நோயை எவ்வாறு நீக்கிக் கொள்ளலாம் என்பதை பார்க்க போகின்றோம். அதற்காக சுமார்
50 மில்லி நல்லெண்ணெயை விட்டு காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ந்த நல்லெண்ணெயில் நாம் சிறிது கடுகை சேர்த்து தாளிக்க வேண்டும், பொரிக்க வேண்டும். நன்றாக பொரிந்த கடுகிற்கு பிறகு நாம் பெருங்காயத்தூளை ஒரு அரை டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்து கொள்ள வேண்டும். பல்வேறு மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய கறிவேப்பிலையை நாம் வாசனைக்காகவும் மருத்துவ குணங்களுக்காகவும் சேர்த்து கொள்ள வேண்டும். நன்றாக கறிவேப்பிலையை எண்ணெயில் வதக்க வேண்டும். அடுத்ததாக வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை சரி செய்யக்கூடிய கொத்தமல்லியை அதில் சேர்க்க வேண்டும். நன்றாக வதங்கிய அத்துடன் இறுதியாக நாம் சுண்டைக்காயை சேர்த்து வதக்க வேண்டும். ஏனென்றால் சுண்டைக்காய் கசப்புத்தன்மையும் சற்று பச்சை வாசனையும் இருக்கும் என்பதால் சுண்டைக்காயை நல்லெண்ணெயில் நன்றாக வதக்கி கொண்டால் அந்த வாசனை பூரணமாக தீர்ந்துவிடும். இத்துடன் உப்பு நாம் தேவையான அளவிற்கு சேர்த்து கொள்ள வேண்டும். பொன்னிறமாக அத்தனை பொருட்களும் வதங்கிவிட்டபடியால் இப்போது நாம் அதை ஒரு கண்ணாடி குப்பியில் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, காம்பு நீக்கிய பச்சை சுண்டைக்காய் நன்றாக இடித்தது, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய் இவை அனைத்திலும் பொன்னிறமாக வதங்கிவிட்ட இந்த சுண்டைக்காயை நாம் எடுத்து வைத்துக் கொண்டு அடுத்ததாக சுத்தமான நீரில் கழுவிக்கொண்ட வெங்காயம், காம்பு நீக்கிய பச்சை மிளகாய் தேவையான அளவிற்கு எடுத்துக்கொண்டு இவை இரண்டையும் நன்றாக நீர் விட்டு மைய விழுது போல் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அரைத்து எடுத்த இந்த விழுதை தேவையான அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது அதே வாணலில் மாற்றாமல், ஏனென்றால் அந்த வாணலில் நல்லெண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள் இருக்கும் என்பதால் வாசனையாக இருக்கும். அதே வாணலில் தேவையான அளவிற்கு நாம் இந்த வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாய் விழுதை அதில் சேர்த்து வதக்க வேண்டும். வெங்காயத்தில் நீர்ச்சத்து இருப்பதால் பூரணமாக வதக்கும் போது அதனுடைய நீர்ச்சத்து சுருங்கிவிடும். நன்றாக வதக்கிய அந்த வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாய் கலந்த கலவையுடன் நாம் ஏற்கனவே பொன்னிறமாக வறுத்து வைத்துக் கொண்டுள்ள இந்த பொருளை சேர்த்து 1 நிமிடம் வரை வதக்க வேண்டும். இந்த காரத்தன்மையும் வெங்காயத்தினுடைய சுவையும் அந்த சுண்டைக்காயில் பூரணமாக கலந்துவிடும். அத்தனை பொருட்களும் நன்றாக வதங்கிவிட்டபடியால் இப்போது நாம் அதை எடுத்துக் கொள்ளலாம். அன்பான நேயர்களே,
அத்தனை பொருட்களும் இப்போது ஒரு கலவையாக கலந்து மருத்துவ பொருளாக மாறிவிட்டபடியால் நாம் புளிக்காத கெட்டி தயிரை முழுவதுமாக அதில் சேர்க்க வேண்டும். சேர்த்த அந்த தயிருடன் இந்த சுண்டைக்காய் மற்றும் அனைத்து கலவைகளும் நன்றாக கலக்க வேண்டும். அன்பான நேயர்களே, அற்புதமான இந்த சுண்டைக்காய் பச்சடி மிகுந்த குளிர்ச்சியை தருவதோடு இல்லாமல் பேரா புழு சாகும் என்கிற அகத்தியர் கூற்றுப்படி வயிற்றுள்ள அத்தனை குற்றங்களையும் நீக்கி மூலம் என்று சொல்லக்கூடிய அந்த நோய்க்கான அறிகுறியே இல்லாமல் செய்துவிடும். இதை வாரத்திற்கு 2 முறை மட்டும் சாப்பிட்டு வந்தோமானால் ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த மூல நோய் படிப்படியாக விலகிவிடும். பூரணமாக சரி செய்யக்கூடிய அற்புதமான இந்த சுண்டைக்காய் பச்சடியை தாங்களும் தயார் செய்து சாப்பிட்டு பிறருக்கும் கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இடைவெளிக்கு முன்பாக நாம் பச்சை சுண்டைக்காயை கொண்டு மூலம் என்கிற நோயை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம், அந்த நோயிலிருந்து எவ்வாறு நாம் பரிபூர்ணமாக விடுதலை பெறலாம் என்பதை பார்த்தோம். இப்போது பச்சை சுண்டைக்காயிலிருந்து மாறுபட்டு காய்ந்த சுண்டல் வற்றலை கொண்டு உடல் உள்ள உஷ்ணங்களை எவ்வாறு தணித்து கொள்ளலாம், வயிற்றில் உள்ள புழுக்களை எவ்வாறு நாம் அடியோடு போக்கிக் கொள்ளலாம் என்பதை பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் இப்போது காய்ந்த சுண்டை வற்றலை எடுத்து கொண்டுள்ளோம். இந்த சுண்டைக்காய் வற்றல் மிகுந்த கசப்புத்தன்மையுடைய ஒரு காயாகும். அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு காய் என்பதால் இதை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இந்த கசப்புத்தன்மை தான் உடம்பில் உள்ள அத்தனை வகையான இரத்தங்களை சுத்திகரிக்க செய்து குடலில் உள்ள புழுக்களை சாகடிக்க செய்யும். சிறுகுடல் மற்றும் பெருங்குடல் பகுதியில் புழுக்கள் தோன்றினால் அவர்களுக்கு வயிற்று உப்பசம் ஏற்பட்டு மலஜலங்கள் பூரணமாக வெளியேறாது, அவர்களுக்கு தடை ஏற்படும். அதை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவ காய் இந்த சுண்டைக்காய் வற்றல். இந்த வற்றலையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பசுமோர். பசுமோர் உடல் உஷ்ணம், வயிற்று பகுதியில் உள்ள வெட்டையை நீக்கும். அளவிற்கு அதிகமாக உடல் உஷ்ணம் ஏற்பட்டால் கண் எரிச்சல், வயிற்று கடுப்பு மற்றும் மலஜலம் கழிப்பதில் சிரமம் ஏற்படும். அதை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பசுமோர். ஆகையால் அதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நல்லெண்ணெய். எண்ணெய் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் மிக சிறந்த ஓர் தைல வர்க்கமாக போற்றப்படுகிறது. உடலுக்கு குளிர்ச்சி, கண்களுக்கு குளிர்ச்சி, தேக வெட்டை, உடல் வெட்டையை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு எண்ணெய். வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கும். ஆயில் புல்லிங் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெயை வாய் கொப்பளித்து வந்தால் வயிற்று பகுதியில் உள்ள உஷ்ணங்கள் வாய் வழியாக நீங்கிவிடும். தொண்டை பகுதியில் உள்ள நோய்கள் பூரணமாக நீங்கிவிடும். கண்களுக்கும் இதயத்திற்கும் ஒரு பக்கபலமாக இருப்பதால் நல்லெண்ணெயும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது இந்த நல்லெண்ணெயை நாம் வாணலில் விட்டு 10 மில்லி அளவிற்கு காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ந்த அந்த நல்லெண்ணெயில் இப்போது நாம் 2 டீஸ்பூன் அளவிற்கு சுண்டைக்காய் வற்றலை போட்டு பொன்னிறமாக வறுக்க வேண்டும். அன்பான நேயர்களே, ஏன் நாம் நல்லெண்ணெயை பயன்படுத்துகின்றோம் என்றால் நல்லெண்ணெய் மிகவும் உடலுக்கு நன்மை தருவதோடு பல்வேறு வகையான நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் எள்ளிற்கு உண்டு. ஆகையால் நல்லெண்ணெயை பயன்படுத்துகின்றோம். உணவே மருந்து என்கிற கூற்றின்படி உணவு மூலமாக அத்தனை வகையான நோய்களையும் நாம் கட்டுப்படுத்தி கொள்ளலாம். ஆகையால் தான் உணவு வழியாக எந்த ஒரு பொருளையும் தந்தால் மிக விரைவாக நோயிலிருந்து பூரணமாக விடுதலை பெறலாம். பொன்னிறமாக வறுத்துவிட்ட அந்த சுண்டைக்காய் வற்றலை நாம் 100 மில்லி அளவிற்கு பசுமோரில் எடுத்து போட்டுக்கொள்ளவும். அன்பான நேயர்களே, பசுமோரில் நன்றாக நல்லெண்ணெயில் வதக்கிய இந்த சுண்டைக்காயை எடுத்து போட்டு நண்பகல் வேளையில் சாதத்துடன் இந்த சுண்டைக்காய் வற்றல், பசுமோர் இவை இரண்டையும் பிசைந்து நாம் சாதத்தோடு சாப்பிட்டு வந்தோமானால் வயிற்று பகுதியில் உள்ள
அத்தனை குற்றங்களும் நீங்கிவிடும். உடல் உஷ்ணங்கள் தணிந்துவிடும். பேரா புழு சாகும் என்கிற கூற்றுப்படி பல்வேறு வகையான நுண்கிருமிகளை நீக்கிவிடும். இந்த சுண்டைக்காய் வற்றலை சாதாரணமாக வறுத்து கொண்டு நாம் சாதத்தோடு தொக்காக அல்லது உணவிற்காக இதை பயன்படுத்தி வந்தோமானால் பல்வேறு வகையான வாய் கிருமிகளும் செத்துவிடும். அந்த அளவிற்கு இந்த சுண்டைக்காயிற்கு ஒரு மகத்துவம் உண்டு. அனைவரும் இதை பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.